ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் நேற்றைக்கு தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை பரிசாற்றும் விதமாக திருச்சியில் இருக்கக்கூடிய மசூதி, சர்ச், அம்மன் கோயில் அப்படின்ற மாதிரியான 3 இடங்களுக்கும் போய் வழிபாட்டு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல மத நல்லிணக்கம்னா என்ன? எல்லா மதத்தையும் ஒற்றுமையாக பார்க்குறாரு. சரி, அப்போ சேர்ந்து இல்லாமல் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அது ஒரு சோஷியல் ப்ராப்ளம் இல்லை. சோஷியல் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வேணா நீ எங்கே போகணும்? பிரச்சனை எங்கே இருக்குவாங்க? மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட அதை பற்றி பேசணும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்களை ஒன்று சேர்க்கணும். ஸோ நீங்கள் மத நல்லிணக்கம் கொண்டு வரணுன்றதுக்காக கோயிலுக்கும் மாஸ்க்குக்கும் சர்ச்சுக்கும் போனீங்கன்னா எப்படி வரும்? அதுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லையே. இது மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, மக்கள்கிட்ட போகணும். மக்கள்கிட்ட போய் மத ரீதியாக நீங்கள் மோதல்களில் ஈடுபடாதீங்க, அது நம்மளை பிரிக்க தான் செய்யும். நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், சாதி, மதம், இனம் இதெல்லாம் கடந்து நம்ம ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. அதை விட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு விருப்பம் வராமல் போய் இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஃபோட்டோ ஷூட்டு, அது ரொம்ப அது என்ன சொல்கிறது, இந்த கல்யாணத்துக்குலாம் சொல்லுவாங்கல்ல, அது என்ன கேண்டிட் ஃபோட்டோ ஷூட்டா, அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக ஷூட் பண்ணுற மாதிரி ஒளிஞ்செல்லாம் இருந்து ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ண வேண்டியது. இப்படிலாம் பண்ணால் கடவுள் உங்களை தண்டிச்சிருவார். என்னையவே யூஸ் பண்றீங்களா நீங்க அப்படின்னு தான் பார்ப்பாரு. அதுவும் ஒரு கடவுளை யூஸ் பண்ணா பரவாயில்ல, 3 கடவுளை யூஸ் பண்றீங்க. எல்லா இடத்துக்கும் போறது, போய் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கடவுள் மன்னிக்க மாட்டாரு. அதனால இது மத நல்லிணக்கத்துக்கும் உதவாது, உங்களுக்கும் பெரிய டேஞ்சரா இது போய் முடிஞ்சிடும். 2வது, இந்த மாதிரியான சர்க்கஸ்லாம் பண்ணக்கூடாதுங்க. தமிழ்நாட்டில் கூடிய பிரச்சனையே என்னன்னா, மதத்தை அரசியலுக்கு யூஸ் பண்றது, சாதியை அரசியலுக்கு யூஸ் பண்றது, எல்லாத்தையும் அரசியலுக்கு தான் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. என்னென்ன வேறுபாடுகள் இருக்கோ எல்லாத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்துறது. அதை மற்ற கட்சிக்காரங்க பண்ணுறாங்க. நீங்கள் மாற்று அரசியல் அது இதுன்னு பேசக்கூடியவர், நீங்களும் ஏன் அதே தவற பண்ணுறீங்க? நீங்கள் ஃப்ரெஷ்ஷான புது அரசியலை நீங்கள் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே மதத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல, எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா மதத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சைடில் பாருங்கள், இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா பிஜேபி ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக இருக்காங்க. 2024 பிஜேபி ஒரே ஒரு முஸ்லீமுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவர் கண்டிப்பாக தோத்துட்டார். மலப்புரம்னு நினைக்கிறேன், கேரளாவில். இன்னைக்கு பிஜேபி கிட்ட ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது. இந்தியாவிலே பிக்கெஸ்ட் பார்ட்டி கிட்ட ஒரு முஸ்லீம் எம்பி கிடையாது. எப்படி 10-15% முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இந்தியாவில். ஸோ பிஜேபியில் இந்த சிக்கல். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2006-11 முஸ்லீம்ஸுக்கு ஒரு 6-7 சீட்ஸ் 2 திராவிட கட்சிகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் படித்தேன் காலையில், டிடியில் ஒரு நல்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதில் சொல்கிறாங்க 2006-11 6-7 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 16-21 வரும்போது அந்த சீட்ஸோட எண்ணிக்கை குறையுது, 5 சீட் அந்த மாதிரி குறையுது. அதிமுக இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணுறாங்க. 2026 திமுக 3 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க முஸ்லீம்ஸுக்கு, அதிமுக 1 சீட் தான் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சிறிய இஸ்லாமிய கட்சிகளுக்கு சீட் கொடுத்துடுறது. அந்த சீட்டையும் கம்மி பண்ணிருக்காங்க 2026. IUML-க்குலாம் கம்மியாக இருக்கு, 3ல இருந்து 2ஆ மாறி இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்களோட பெர்சன்டேஜ் என்ன, அதுக்கு ப்ரொபோஷனலாக நீங்கள் அவங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கணும்ல. அதான சோஷியல் ஜஸ்டிஸ். பெரிய சமூக நீதிலாம் பேசுறீங்க, ஆனால் முஸ்லீம்ஸுக்கு 3 சீட் தான் கொடுப்பீங்களா? நீங்கள் 6% முஸ்லீம்ஸ் இருப்பாங்கல்ல தமிழ்நாட்டில், 6-7% இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ குறைந்தது ஒரு 5-லிருந்து ஒரு 6%-க்காவது சீட்ஸை கொடுக்கணும்ல. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் நிஜமாவே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலேயோ கிறிஸ்துவர்கள் மேலேயோ அக்கறை இருந்ததுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நீங்கள் போய் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசணும். நீங்கள் அவங்களோட பிரச்சனைகளை பற்றி பேசும்போது தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பொலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் பாட்டு கோயிலுக்கு போய்கிட்டு முட்டு போட்டு நடக்கிறீங்க, தரையில் படுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் மாஸ்க்குக்கு போய் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. கடவுளே இது விரும்ப மாட்டார். ஏன்னா என்னையவே யூஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கடவுளே பார்ப்பார். ஸோ அதனால் நீங்கள் நிஜமாவே யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க. ஆனால் அவர் ஏன் இதை பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? இதை ஏன் பண்ணுறாருன்னா, அவர் தன்னை ஒரு நடுவில் அழகாக காட்டிக்கிறார். இப்போ நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக அதிமுக காரங்களும் பாஜக காரங்களும்.
திமுக காலி, அவ்வளோதான், விஜய் சர்ச்சுக்கு போயிட்டாரு, இனிமேல் கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் ஃபுல்லாக திமுக விட்டு வெளியேறிடும், விஜய்க்கு தான் எல்லா கிறிஸ்தவ ஓட்டுகளும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நல்லா கண்ணை திறந்து பார்க்கணும். விஜய் சர்ச்சுக்கு மட்டும் போல, விஜய் சர்ச்சுக்கு போறாரு, மாஸ்க்கு போறாரு, கோயிலுக்கும் போறாரு. ஸோ விஜய் தன்னை ஒரு கிறிஸ்டியனாக அடையாளப்படுத்தலை, அதை உடைக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்காரு. நான் எல்லாருக்குமான ஆள், நான் இந்த மதத்தை மட்டும் சார்ந்தவன் கிடையாது, நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவன். நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு தேவையான வீடியோ மட்டும் ஷேர் பண்றீங்க, அவர் சர்ச்சில் இருந்த வீடியோ மட்டும் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால விஜய் இங்க செய்ய முயற்சி பண்றது என்னன்னா, நான் எல்லாருக்குமானவன். அவர் இங்க கிறிஸ்டின் ஓட்டை உடைக்க முயற்சி பண்ணல. கிறிஸ்டின் ஓட்ஸை உடைக்க முயற்சி பண்ணாருன்னா அவர் தனியாக என்ன பண்ணியிருப்பாரு, சர்ச்சுக்கு மட்டும் போயிருப்பாரு, போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு, வந்திருப்பார். அவர் அதை பண்ணல, அவர் எல்லா இடத்துக்குமே போறாரு. ஸோ அதனால இது திமுகவை டேமேஜ் பண்ண அவர் பண்ணல, அதிமுகவையும் பாஜகவையும் டேமேஜ் பண்ணதான் அவர் இந்த விஷயத்த பண்றார். இப்போ நல்லா கிளியராக கவனிச்சிங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ணல. இங்கேயும் அதே மாதிரி தான், தன்னை ஒரு கிறிஸ்டியனை அடையாளப்படுத்திக்கிட்டு அது திமுகவுக்கு சிக்கலாகும், அந்த விஷயத்த அவர் பண்ணல. ரெண்டாவது, இது வந்து அதிமுக சைடுலன்றத விட அதிமுக ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்களா, அதிமுக ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க. இதை நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இப்ப விஜய் அவர்களை கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற அந்த அடையாளத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கான ஆளுங்க, ஒரு கிறிஸ்டியன் லீடர் கூட இல்லைங்க, விஜய் தாங்க இருக்கார் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சுன்னா விஜய் கிறிஸ்டியன் ஓட்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணுவார். அது யாருக்கு பிரச்சனை? காங்கிரஸ், திமுக. அது திமுக காங்கிரஸுக்கு பிரச்சனை. ஆனா அப்படி இல்லாம விஜய் எல்லாத்துக்குமான ஆள், அவருக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல்? திமுக எதிர்ப்பு, அதாவது அதிமுக அரசியல். அப்படி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறாருன்னா அவர் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துவார். ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக ஆதரவாளர்களாக இருக்கலாம், பிஜேபி ஆதரவாளர்களாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற அந்த அடையாளத்துக்குள்ள ஃபிட் பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் அதுக்கான முயற்சி தான். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது உண்மை பொய்ன்றதான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஏன் நான் கொடுக்காதுன்னு சொல்கிறேன்னா, எந்த மக்களாக வேணாலும் இருக்கலாம், அவன் கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், வேறு நிறைய சாதிகள் இருக்குது, ஏதோ ஒரு அடையாளத்தை கொண்டு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போமே. நீங்கள் வெறுமனே கோயிலுக்கு போகிறதன் மூலமாகவோ அந்த குறிப்பிட்ட சாதியை பெருமையாக பேசுகிறதாலேயோ ஒருத்தனோட ஓட்டை நீங்கள் வாங்கிட முடியாது. அதுக்கு நீங்கள் கிரவுண்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். உங்களால் அவனுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும். அப்போ தான் அவனோட ஓட்ஸ் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். அரசியலுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கு. உங்களால் ஒருத்தனுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அவனோட ஓட்ஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகாது. சில பேர் இருப்பாங்க, என்ன ஆனாலும் நான் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுவேன், விஜய் அண்ணா தான் என்னோட ஃபேவரெட்டு. அவங்க மேபி நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்கன்னு ஓட்டு போடுவாங்க. ஆனால் சாதாரண சாமானியர்களை பொறுத்தளவில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அரசியல் இருக்கும். அதனால தான் நான் திமுக ஓட்டு போடுறான். மைனாரிட்டிஸ் திமுக ஓட்டு போடுறதுக்கான காரணம் என்ன? எனக்கு பாஜகவை எதிர்க்கணும், சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான். எனக்கு ஒன்றும் பெரிய இங்கே ஆட்சி நல்லாட்சி நடக்குதா, இங்கே ஊழல் இருக்குது, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஒரே சிங்கிள் பாயிண்ட் தான், எனக்கு பாஜகவை வீழ்த்தணும். சிங்கிள் பாயிண்ட்ல நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பாஜக வீழ்த்தணும்னா ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அப்போ எனக்கு வந்து யார் தேவை பாஜக வீழ்த்த? ஒன்று நேஷனல் லெவலில் காங்கிரஸ், ஸ்டேட் லெவலில் காங்கிரஸோட சேர்ந்துருக்கக்கூடிய திமுக, இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா பாஜகவை வீழ்த்த எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் விஜய்க்கு போட்டேன்னா இந்த அரசியலோட சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் அவர், எனக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ நீங்கள் அவங்க கிட்ட போய் என்ன பேசினாலும் அவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஊழல் இருக்குன்னு சொல்லலாம், ரவுடிசம் இருக்குன்னு சொல்லலாம், போதை கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் தாண்டி பாஜக எதிர்ப்பு தான் எங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால விஜய் நிஜமாவே மைனாரிட்டி ஓட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அடையாள அரசியலை தாண்டி வேற விஷயங்களும் நீங்க பண்ணணும். வெறுமனே ஜஸ்ட் உங்களை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது மட்டும் பத்தாது. ரெண்டாவது அப்படி ப்ரொஜெக்டும் பண்ணல அவர் 3 இடத்துக்கும் போறாரு. ஸோ அந்த விஷயமும் இருக்கு. சார், இப்போ வந்து விஜய் வந்து இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்டாண்டுமே எடுத்தது கிடையாது. இப்போ மத ரீதியான பிரச்சனை வந்தாலும் சரி, சாதி ரீதியான பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த விதமான ஸ்டாண்டும் எடுத்தது கிடையாது. இப்போ பிஜேபி வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ டிஎம்கேவோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் பண்ணுறாங்களோ, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் இங்கே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுக பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, மைனாரிட்டிஸுக்கான அரசியல் அவங்க கையில் எடுக்கல, மைனாரிட்டிஸை ஏமாத்திட்டு இருக்காங்க. மைனாரிட்டிஸுக்காக பேசுகிற மாதிரி பேசி அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. மைனாரிட்டிஸுக்காக அவங்க எதுவும் செய்யலை. இப்போ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மையினருக்காக செயல்படுறது இல்லையா? ஒரு 100 பேர் ஒரு சொசைட்டியில் இருக்காங்க, அதில் 10 பேர் ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்க. ஒரு அரசோ ஒரு கட்சியோ அந்த 100 பேருக்கும் பொதுவான ஒரு அரசோ கட்சியாவோ இருக்கணும்.
அப்படி இல்லாமல் அந்த ஒரு 10%க்காக செயல்பட்டாங்கன்னா அதுதான் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். அவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வழங்குறது, அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறது, அது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். ஸோ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டால் மைனாரிட்டிஸுக்கு அட்வான்டேஜ் ஏற்படும். அதான் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். திமுக நான் ஏற்கனவே சொன்னது போல பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே கொடுக்கலையே. முஸ்லிம்ஸ் 7% இருக்காங்கன்னா அந்த 7%க்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே கொடுக்கல. திமுக என்ன பண்றாங்கன்னா மைனாரிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. திமுகவுக்கு தெரியும் முஸ்லிம்ஸால இப்ப அதிமுக ஓட் போட முடியாது, எப்படியும் முஸ்லீம் ஓட்டு எனக்கு தான் வரும். அப்ப நான் எதுக்கு அவங்களுக்கு நிறைய சீட் கொடுக்கணும்? 7 சீட் கொடுத்து வாங்க வேண்டிய ஓட்டை நான் நீங்க 3 சீட் கொடுத்து வாங்கிடுவேன். ஸோ அவங்க பாஜக எதிர்ப்பை முஸ்லிம்ஸுக்கு எதிராகவே அவங்க திருப்புறாங்க, நிறைய நேரங்களில் கிறிஸ்டியன்ஸுக்கு எதிராகவும் திருப்புறாங்க. ஸோ பாஜக எதிர்ப்பு அவங்களுக்கு சாதகமா இங்க திமுக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணல. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ன்றது நிஜமாவே முஸ்லிம்ஸுக்கோ கிறிஸ்டியன்ஸுக்கோ அவங்க நிறைய பண்றாங்கன்னா அது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். இவங்க ரொம்ப கிளியர் கட்டா பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகன் இருக்கு பாருங்க, அதை அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி பார்க்கலாமா? வித்தியாசம் இல்லைன்றதை விட பிஜேபி ஒரு விதமான அரசியல் பண்றாங்க. அவங்க மதத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, திமுக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மதத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் மதத்தை ஒவ்வொரு விதமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா திமுகவை பொறுத்தளவுல நான் பார்த்த அளவில் அவங்க பிஜேபிக்கு எதிராலாம் பெருசா எதுவும் பண்ணல. திமுக நினைச்சிருந்தாங்கன்னா 5 வருஷத்துல பிஜேபிக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயம் பண்ணிக்கலாமே. நீட் எதிர்ப்பு என்ன பெருசா பண்ணிட்டாங்க? நீங்க வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான், அப்போ உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்க தாராளமா நீட்டுக்கு எதிராக சண்டை போடலாமே. யார் உங்களை தடுக்கிறாங்க? நீட்டுக்கு எதிராக பெருசா எதுவும் சண்டை போடல. பாஜகவுக்கு பெரிய வலி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்க திமுக இந்த 5 வருஷத்துல? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெறுமனே பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாஜக அப்படி பண்ணிருச்சு, இப்படி பண்ணிருச்சு, அது தப்பு, இது தப்பு, இது சரியில்லை, எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரல, அது இதுன்னு பேசுவாங்க. ஃபண்ட்ஸ் வரல, ஓகே. ஃபண்ட்ஸை வாங்குறதுக்காக என்ன பண்ணீங்க? ஃபண்ட்ஸை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ உங்க வேலை என்ன? அதை திரும்ப வாங்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மக்களை திரட்டினீங்களா? போராட்டம் நடத்தினீங்களா? பாஜகவோட சண்டைக்கு போனீங்களா? ஒன்றும் கிடையாது. பிரச்சனை இருக்குங்க, பாஜக மோசங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அதனால திமுக பண்றது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் கிடையாது, அது மைனாரிட்டி எக்ஸ்ப்ளாய்டேஷன். மைனாரிட்டிஸை அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக திமுக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைனாரிட்டிஸுக்கு அது தெரில. பாஜகவை யூஸ் பண்ணி மைனாரிட்டிஸுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனை ரொம்ப அழகாக திமுக கம்மி பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இப்போ பிஜேபியும் வந்து எந்த மைனாரிட்டிஸ்க்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதில்ல, இப்போ டிஎம்கேவும் கொடுக்கறதில்ல. ஆனாலும் வந்து மைனாரிட்டிஸ் வேறு ஆப்ஷன் இல்லாதனால வந்து டிஎம்கே தான் போகிறாங்க. பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டேரியன் பொலிட்டிக்ஸ், பெரும்பான்மையினரோட அரசியலை கையில் எடுத்து மெஜாரிட்டியை போலரைஸ் பண்ணுறாங்க. திமுக என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவை காட்டி மைனாரிட்டி ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுறாங்க. பாஜகவாவது மெஜாரிட்டி பொலிட்டிக்ஸ் பிளே பண்ணும்போது மெஜாரிட்டிக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. நான் சொன்னது மாதிரி எல்லா சீட்ஸையுமே பெரும்பாலும் ஹிந்துஸ் கொடுக்குறாங்க, கிறிஸ்டியன்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, சில பகுதிகளில் கிறிஸ்டியன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேசுறது பாஜக எதிர்ப்பு. அப்போ நீங்கள் பாஜக எதிரான வேலை தானே பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஏறக்குறைய பாஜக செய்கிற அதே வேலை தானே பார்க்குறீங்க. முஸ்லிம்ஸுக்கு சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறீங்க. நீங்கள் நேற்று கொடுத்ததை விட இன்னைக்கு நீங்கள் முஸ்லிம்ஸுக்கு சீட்ஸை கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. காங்கிரஸும் இதை தான் பண்ணுறாங்க. நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாஜக வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸும் முஸ்லிம்ஸுக்கு சீட் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டாங்க, டிஎம்கேவும் கம்மி பண்ணிட்டாங்க, அதிமுகவும் கம்மி பண்ணிட்டாங்க. இதில் என்ன அப்பீஸ்மெண்ட் இருக்கு? அப்பீஸ்மெண்ட்டே இல்லை, பச்சையாக சுரண்டிட்டு இருக்கீங்க. நேற்று 7 சீட்டு கொடுத்து வாங்கின ஓட்ஸை இன்னைக்கு 3 சீட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. பார்கெனில் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முரட்டுத்தனமான ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கொடுக்காம அவங்கள சுரண்டி அவங்களோட சீட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. இது அப்பீஸ்மெண்ட்டே கிடையாது. இப்போ அடுத்ததாக வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து தமிழகத்தின் தன்மானத்தை வந்து மோடி காலடியில் வச்சிருக்கக்கூடிய சினிமாக்காரர்கள் வேணுமா, இல்லை வந்து உங்களுக்கு திராவிட மாடல் வேணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பாருங்க? தன்மானம்ன்றது என்ன? இப்போ சுயமரியாதை. ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் மோடி அவர்கள் காலில் விழுந்தாலும் தப்பு தான், ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தாலும் தப்பு தான். உங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு அரசியல் திட்டம் இருக்கணும், உங்களுக்குன்னு அந்த ஒரு ஐடியா இருக்கணும், ஐடியாலஜி இருக்கணும். அதுக்கு எதிராக ஒருத்தவங்க செயல்படுறாங்கன்னா நீங்கள் குரல் எழுப்பணும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு சாதகமாக செயல்பட்டுக்கிட்டு இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்படுறீங்கன்னா அது தவறு. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக செயல்பட்டால் ரொம்ப பெருமை, பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டால் அது ரொம்ப கேவலம். அப்படி கிடையாது. ரெண்டும் ஒன்று தான்.
திமுகவுக்கு சாதகமாக செயல்படுறதும் அருவருப்பான விஷயம்தான். அதே மாதிரி பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் அருவருப்பான விஷயம்தான். அதை செய்கிற 2 பேருமே தப்பு தான். உங்களுக்குன்னு சுயமாக நிற்கக்கூடிய ஒரு திறமை இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். நான் யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட மாட்டேன், எனக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்குது, சும்மா அடுத்தவங்களோட எடுபடி மேலே நான் செயல்பட மாட்டேன்ற ஒரு வைராகியம் உங்களுக்கு இருக்கணும். நீங்களும் திமுக மாரி உங்களால் செயல்பட முடியுமா என்ன? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? பேசல. பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எதுவும் வாய் திறக்க மாட்டீங்க. பாஜகவுக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் நீங்கள் பேசுவீங்க. அப்புறம் நீங்கள் எந்த வகையில் விஜயை விட பெரிய பெட்டரான ஆளாக போயிட்டீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இவ்வளோதாங்க. நடிகர்கள் எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் அவங்க கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காங்க. இவங்களை நம்பக்கூடாது, நம்ம தான் தெளிவாக இருக்கணும். இப்போ வந்து கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தப்போ லைட்டாக தான் நான் விமர்சித்தேன். அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப காட்டமாக விமர்சிக்க ஆரம்பித்தேன். அதுக்கான காரணம் ஏதோ விஜய் மேலே நமக்கு பெரிய ஒரு கோபம் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அது காரணம் இனிமேல் நடிகர்கள் வந்து ஏமாற்றக்கூடாது. இன்னைக்கு கமலையும் இன்னைக்கு ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறோம். ஏன்னா தொடர்ச்சி அப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எப்படி ஏதாவது வந்து டைவர்ட் பண்ணி விடுறது, ஓட்டை உடைக்கிறது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனால நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த நடிகர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரி அவங்க காட்டிக்கலாம். இவங்க எல்லாம் ஒன்று தான், இவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. பிரகாஷ் ராஜ் ஒன்றும் விஜயை விடலாம் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவரும் விஜய் மாதிரி தான். அவரும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய அரசியல் சக்திகளுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசின அரசியலில் கொஞ்சம் கூட விஜய் இது வரைக்கும் பேசவே இல்லை, ஆனால் அவர்கிட்ட போய் இப்படி ஓட்டு போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் பேசாத அரசியலில் கொஞ்சம் விஜய் பேசுகிறாரு, கொஞ்சம் பேசுகிறாருல்ல. ஸ்டாலின் எதிர்ப்பு பேசுகிறாரு, திமுக எதிர்ப்பு பேசுகிறாரு. அதை பிரகாஷ் ராஜ் பேசிடுவாரா? இப்போ பிரகாஷ் ராஜ் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும், திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது. அப்போ திமுகவால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கும் பிரகாஷ் ராஜுக்கு முதுகெலும்பு இருக்கணும். அதே மாதிரி பாஜகவால் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது பாஜகவுக்கு எதிராக பேசுறதுக்கும் பிரகாஷ் ராஜுக்கு தைரியம் இருக்கணும். பிரகாஷ் ராஜ் வந்து பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கும்போது நல்லா பேசுறாரு, திமுகவை எதிர்க்க வேண்டிய நேரம் ஏற்படும் போது அமைதியா இருக்காரு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் இப்ப நேர்மையின் பக்கம் நின்று பேசல, திமுக பக்கம் நின்று பேசுறாரு, திமுகவுக்கு சாதகமா செயல்படுறாரு. எப்படி நீங்க சொல்றீங்களா விஜய் வந்து பாஜக சாதகமா செயல்படுறாரு? அது உங்க கருத்து, நான் அப்படி பார்க்கல. விஜய் பாஜகவுக்கு சாதகமா செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாம் ஒரே டீம்ல தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டிஎம்கே பாஜக ஒரே டீம்ல இருக்கான்னு சொல்றீங்களா? ஒரு வகையில் அப்படிதான். நான் சொல்றது விஜய், பிரகாஷ் ராஜ், திமுக எல்லாம் ஒரே டீம்ல தான் இருக்காங்கன்றேன். இப்போ விஜயால நான் சொன்ன மாதிரி யாருக்குங்க லாபம்? விஜயால திமுகவுக்கு தான் லாபம். பிரகாஷ் ராஜ் பேசி பேசி திமுகவுக்கு நல்லது செய்யறதை விட விஜய் திமுகவை திட்டிக்கிட்டே விஜய் திமுக நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திமுகவுக்கு யாரை பிடிக்கும்? பிரகாஷ் ராஜை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? விஜய் தான். விஜயால தான் எனக்கு லாபம் அதிகம். இவரு சும்மா பேசிக்கிட்டு இருப்பாரு, ஏதாவது ஒரு பிரயோஜனம் இல்லை, சரி இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு பேச விட வேண்டியதான். இப்போ வந்து நேஷனல் லெவலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பார்ட்டி வந்து பிஜேபி. அவங்கள வந்து பேக்கப்பாக வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவோட கோர் பிரச்சனைகளை வந்து டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களுமே வந்து ஒரு சாஃப்டான பாலிடிக்ஸ் தான் வந்து மேற்கொள்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் விஜய் அவர்கள் அளவு கூட வந்து ஏடிஎம்கே வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே ஒன்று இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸே அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கணும். வெறும் எலெக்ஷன் முன்னாடி வந்து நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. பட் அவங்க பெருசாக செயல்படலை, ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போவும் பார்த்தோம்னா கரெக்டான பிரச்சனைகளை பெருசாக கையில் எடுத்து அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கவனமாக சில விஷயங்களை தான் அவங்க டச் பண்ணுறாங்க. இப்போ நீட்லாம் எடுத்து இன்னும் நல்லா அக்ரெசிவாக திமுக மேலே அழுத்தம் போடலாம். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன், 5 வருஷமாக திமுகவுக்கு நீட்டை வச்சு நீங்கள் அழுத்தம் போட்டிருக்கணும். 24 நீங்கள் கூட்டணி வைக்கல பாஜகவோட. இப்போ கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, சரிங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, சில விஷயங்கள் உங்களால் ஓப்பனாக பேச முடியாது, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் 24 நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டை? ஆனால் அப்போ கூட அதிமுக பெருசாக அவங்க யூஸ் பண்ணல. இப்போ வெறுமனே அதிமுகவோட பாஜக இருக்காங்கன்றதுக்காகவே அதிமுகவுக்கு முழு பலமும் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. பாஜக அவங்களோட பலத்தை பயன்படுத்தி அதிமுக வளர்க்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு ஏதோ சிக்கல் இருக்குது, அவங்களால ஃப்ரீயாக செயல்பட முடியல. எனக்கு பார்த்தாலே தெரியுது. எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போவும் அதெல்லாம் அவருக்கு அதிமுகன்ற கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு தான் பார்க்குறாரே தவிர அதிகாரத்துக்கு வரணும்னு செயல்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து செங்கோட்டையன்ட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்க மாட்டாங்க. கட்சியை ஏன் கட்டுப்பாட்டு கீழே வைக்கணும், கட்சி ஃபுல்லாக ஏன் ஹோல்டு கீழே நினைச்சாதான் செங்கோட்டையனோட சண்டைக்கு போயிட்டு இருப்பாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் தான் பாஸ் பண்ணி விட்டேன், எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் கொடுத்தேங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் உள்ள தவறான பிரச்சாரம். ஆல் பாஸ்லாம் நீங்கள் நிஜமாவே பண்ணிங்கன்னா தப்பு. அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் அது பண்ணிட்டு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி தான் நானே தப்பிச்சேன்.
பட் இருந்தாலும் அது கரெக்டான விஷயம் கிடையாது. எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் கம்மி ஆயிடும் இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா, அதுதான் பாயிண்ட் என்னன்னா, பிஜேபியோட அரசியல் நலன் வேறையா இருக்கு, அதிமுகவோட அரசியல் நலன் வேறையா இருக்கு. பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க எப்போ வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 நல்லா வளர்றாங்க. அப்போ அதிமுகவோட ஓட்ஸ் கம்மியாகுது, திமுகவோட ஓட்ஸ் கம்மியாகலை, அதிமுகவோட ஓட்ஸ் கம்மியாகுது. ஸோ பிஜேபி வளர்றாங்கன்னா அதிமுக வீக் ஆகிறாங்க. அதிமுக வீக்கானாதான் பிஜேபியால் வளர முடியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் பாஜகவால் தலை தூக்க முடியல. திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஃபுல்லாக அதிமுகவில் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிமுக வீக் ஆகும்போது தான் பாஜக ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ அதனால இப்போ பாஜக அதிமுகவுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவை முடக்கி அதிமுகவை ஜெயிக்க வச்சு இபிஎஸ்ஸை ஒரு பலம் பொருந்தி தலைவராக மாத்துறதுல பாஜகவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆனார்னா பாஜக தான் ஃபர்ஸ்ட் உதச்சி எழுதுவார். அது பாஜகவுக்கும் தெரியும். அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவே வந்து இபிஎஸ் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. இபிஎஸ் அதிமுக பாஜகவை சார்ந்திருக்கணும்னு தான் யோசிப்பாங்க பாஜக. ஏன்னா இப்போ 24 பாஜக ஒரு நல்ல பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றாங்க. நாங்க இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. இபிஎஸ் முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பாஜக இல்லாமலே நம்ம ஜெயிக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம்னு முயற்சி பண்றாரு. அது பெரிய தோல்வியில போய் முடியுது. ஸோ அப்ப பாஜக என்ன நிரூபிக்கிறாங்க, நீங்க ஜெயிக்கணும்னா நாங்க தேவை, நாங்க இல்லாம போனீங்கன்னா எலெக்ஷனே தேவை கிடையாது, எலெக்ஷன் முன்னாடியே சொல்லிடலாம் நீங்க தோத்துருவீங்கன்னு. ஸோ நாங்க இல்லாம நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக 10% ஓட்டு வாங்குறாங்க, அலைன்ஸ் 18% வாங்குறாங்க. இந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கு குறைஞ்ச 5% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம், அலைன்ஸோட சேர்த்தா 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 24 வயசு நான் பார்க்கல, இப்போ ஒரு கொஞ்சம் கம்மியாக வச்சே பார்ப்போம், அப்போ கூட பெரிய நம்பர். ஸோ இப்போ பாஜக இல்லாமல் அதிமுகவால் எதுவும் பண்ண முடியாது. இது யாருக்கு பவர்? இது பாஜகவுக்கு பவர். இது பாஜக இப்போ அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணலாம்ல. நீ ஜெயிக்கணும்னா நான் வேணும், தனியாக நான் ஜெயிக்க மாட்டேன், ஆனால் தனியாக ஒன்னாலையும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணுன்ற ஆசை இருந்தால் நீ என்கிட்ட தான் வந்து நிற்கணும். ஸோ அதுதான் பாஜகவுக்கு பவர். இதை விட்டுக்கிட்டு இபிஎஸ் கையில் முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டு சூப்பராக ஜெயிக்க அனுமதிச்சா ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதல்ல பாஜகவை தான் அவர் வெளியே அனுப்புவார். இப்பவே அண்ணாமலை அவரால் சைட்லைன் பண்ண முடியுது, ஓரம் கட்ட முடியுது. ஆனால் இப்போ வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த டைம் எலெக்ஷனில் இன்னும் கூட கூடுதலாக சீட்டு வாங்கலாம்ல யார்? பிஜேபி அதிமுக கேட்டு சிஎம் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க இபிஎஸ், அடுத்து ஜெயலலிதாவும் மாறிடுவார் அவர். இப்போ இபிஎஸ் வீக்காக இருக்கிற மாதிரி ஏன் இருக்குன்னா அவர் இன்னும் ஜெயிக்கல. இது வரைக்கும் எந்த வெற்றியும் கொடுக்க முடியல இபிஎஸ்ஸால. ஒரு தடவை அவர் ஜெயிச்சிட்டாருன்னா கட்சி ஃபுல்லாக அவரை சுற்றி நகர ஆரம்பிச்சிடும். எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி எல்லாம் பார்த்தாங்க ஏடிஎம்கேல, அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இபிஎஸ்க்கு சிக்கல் என்னன்னா ஜெயிக்க முடியல, இது வரைக்கும் ஒரு வெற்றியே கொடுக்க முடியல. அதை மட்டும் அவர் செஞ்சுட்டாருன்னா பவர்ஃபுல் ஆயிடுவார். ஒன்ஸ் அவர் பவர்ஃபுல் ஆயிட்டாருன்னா யாரெல்லாம் அதிமுகவோட ஓட்ஸை உடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பலவீனப்படுத்துவார். அது டிவிகேவா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், என்டிகேவா இருக்கலாம், எல்லாத்தையும் பலவீனப்படுத்துவார். ஏன்னா இவங்க எல்லாமே அதிமுகவோட பலவீனத்துல தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை அவர் பண்ணுவார். சதறி போன ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிப்பாரு. மக்களுக்கும் இபிஎஸ் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு இபிஎஸ் மேலேயும் அதிமுக மேலேயும் நம்பிக்கை இல்லாததால தான் டிவிகே, என்டிகே, பிஜேபின்னு பிரிஞ்சு போறாங்க. அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லைங்க, அவங்க திமுக ஒன்றும் பெருசாக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த அதிருப்தியில் தான் வெளில போறாங்க. ஸோ ஒன்ஸ் இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டாருன்னா ஓட்ஸை ஃபுல்லாக உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. அது பாஜகவுக்கு நல்லதாக இருக்காது. ஸோ பாஜகவை பொறுத்தளவில் அப்படியே ஒரு 10 செகண்ட் ஆக்சிஜன் கொடுக்கணும், அப்புறம் திருப்பி ஆக்சிஜன் எடுத்துடணும். ரொம்ப வீக்காகிற மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக ஆக்சிஜன் கொடுக்கணும், திரும்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆக்சிஜன் எடுத்துடணும், பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் அவங்களுக்கு கரெக்டாக. இப்போ நான் பார்க்குறது என்னென்னா அதிமுக தொண்டர்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ நம்மளோட அரசியல் என்ன அப்படின்ற கிளாரிட்டி இல்லை. முன்னாடிலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, மதம் இதெல்லாம் டச் பண்ணவே மாட்டாங்க. சிம்பிள், திமுக எதிர்ப்பு மட்டும்தான், திமுகவை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றதுல மட்டும்தான் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இன்னைக்கு நான் அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது ஒரு குழப்பம் எனக்கு தெரியுது. மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. மைனாரிட்டி ஓட்ஸ் வரலனாலே அவங்களுக்கு கோவம் வரும்ல. அப்போ எதுக்கு நம்ம மைனாரிட்டிஸ்ட்டை போய் நம்ம ஓட்டுக்கு நிற்கணும்? அப்போ கொஞ்சம் நம்ம பாஜக அரசியல் கொஞ்சம் கையில் எடுப்போம். ஆனால் நீங்கள் பாஜக அரசியல் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகன்ற கட்சியே தேவையில்லை, அதுக்கு நீங்கள் பாஜக பக்கமே போயிடலாம். ஸோ இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, உங்களால் ஒரு விதமான பழைய அதிமுக அரசியலையும் கையில் எடுக்க முடியல. அதை எடுத்தாலும் உங்களுக்கு அந்த வர வேண்டிய ஓட்ஸ்லாம் வரமாட்டேங்குது. பாஜக சைடு போனாலும் சிக்கல், உங்கள் கட்சிக்கான தேவையே இல்லாமல் போயிடும். ஒரு மாதிரி நடுவில் இப்போ அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்தை எனக்கு அதிமுக தொடர்கள்ட்டெல்லாம் பார்க்க முடியுது. அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பார்ப்பேன். பார்க்கும்போது அவங்க சிலவங்க ப்ரோ பாஜக ஸ்டேட்டஸ்லாம் போடுறத பார்க்குறேன்.
அவங்க நம்ம கூட பேசும்போதும் சில சமயம் ப்ரோ பாஜகவா பேசுறாங்க. அந்த அந்த அது எங்கிருந்து வருதுன்னா விரக்தியிலிருந்து வருது. மைனாரிட்டிஸ் இங்க எங்களுக்கு ஓட் போட மாட்டேங்கிறாங்கன்ற விரக்தியிலிருந்து வருது. ஆனா அந்த விரக்தியிலிருந்து நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அப்போ உங்களோட அரசியல் என்ன? நீங்க பாஜக அரசியல் இப்ப பேசுறீங்க, அப்போ உங்க கட்சிக்கான தேவை என்ன? உங்க கட்சிக்கான தேவையே இல்லாம இப்ப ஆயிடுது. ஸோ ஒரு விதமான ஒரு குழப்பத்துல தான் மாட்டிட்டு இருக்காங்க. பாஜக அதிமுகவை இப்படி வைக்க தான் விரும்புவாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஜேபி வந்து விழுங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பிஜேபி விழுங்கல, பிஜேபி வீக் ஆகுறாங்க. இப்போ பிஜேபி விழுங்குறாங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ மகாராஷ்டிராவில் அது நடந்தது. சிவசேனாவை விழுங்கிட்டாங்க அவங்க. இங்க அது நடக்கல. பிஜேபி ஒன்றும் பெருசா பலம் பெறல, ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஆனா அதிமுகவை பலவீனப்படுத்திட்டாங்க. அதிமுகவை பலவீனப்படுத்த என்டிகே வளர்றாங்க. இன்னைக்கு அங்க மார்க்கெட் இருக்குன்னு டிவிக்கே புதுசா உள்ள வருது. அதுல பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. பிஜேபி வளர்ந்துருக்காங்க. ஆனா அதிமுகன்ற கட்சி உளிங்கி ஃபுல்லா வளர்ந்தாங்கன்னு நான் சொல்ல வரேன். லைட்டா வளர்ந்துருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளரல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை நம்ம நேயர்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.